அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடியவங்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம விரும்பக்கூடிய எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்கிறதுக்காக இந்த பிரயோக முறையை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி எப்பேற்பட்டவங்களையும் நம்ம மேலே காதல் வர வச்சு நம்மளை விரும்ப வைக்க முடியும். சரிங்களா? அதுதான் இந்த வசிய பிரயோக முறை அப்படிங்கிறது. இந்த பிரயோக முறைகளை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவிமார்கள் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா, கணவனோ மனைவியோ கணவனோட சேர்ந்து வாழணும், இல்லை மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அதே போல் இந்த காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரு கணத்தில் காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுகளில் சில பேர் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்க, காதல் திருமணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு வகையில் மறுப்பு தெரிவிப்பாங்க. சரிங்களா? அது போல் விஷயம் இருந்தாலும் இந்த பிரயோக முறையை அவங்க மேலே நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்களை மறுத்துட்டு வேற ஒரு திருமணம் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த பிரயோக முறையை ஒருத்தவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உலகம் இருக்கிற அளவுக்கு இந்த விஷயம் உருவாக்கும். சரிங்களா? உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. உங்கள் மேலே அளவு கடந்த பாசம், அந்த அன்பு, இந்த விஷயங்கள்லாம் அளவு கடந்த ஒரு கடல் போல் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பண்ணி எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், வசியம் பண்ணிட முடியும். இந்த பிரயோக முறையை பண்ணி வீட்டை விட்டு ஓடி போனவங்கள கூட திரும்ப நம்ம வர வைக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய இடத்துக்கு வர வச்சு நம்மளுடைய சொல் பேச்சு கேட்குற மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இது அதர்வன தாந்திரிக பிரயோக முறை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த கோரப்பல் வச்சுருக்கக்கூடிய தெய்வத்தை மையமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு வசிய பிரயோக முறை. கோரப்பல்னு பார்த்தீங்கன்னா இந்த காளி, காட்டேரி, உக்கிர தெய்வங்கள் பூராமே இந்த கோரப்பல் வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது அதர்வன தாந்திரிக பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் இந்த பூஜை முறையை நம்ம ஆரம்பம் செய்யணும். சரிங்களா? இந்த பூஜை முறையை தொடங்கணும். சரிங்களா? ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பஞ்சலோக தகடு ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த பஞ்சலோக தகட்டில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா வரைஞ்சிருங்க. அந்த பஞ்சலோக தகட்டில் வரைஞ்சிட்டு அந்த பஞ்சலோக தகட்டுக்கு கீழே நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவருடைய பேரை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மஞ்சள், பால், பன்னீர், சந்தனம் இந்த திரவியங்களை வச்சு அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணிடுங்க. அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை விபூதியை வச்சு தொடச்சு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வசியமை இருந்துச்சு அப்படின்னா வசியமை வைக்கலாம். இல்லைன்னா அத்தர், புணுகு, செவ்வாது, கோரோசனம் இதெல்லாம் ஒன்றா குழப்பி அந்த எந்திரத்தை முழுசையும் தடவிட்டீங்க அப்படின்னா எந்திரம் பூரா நறுமணம் வீச ஆரம்பிக்கும். அதன் மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு காளி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. காளி ஃபோட்டோவுக்கு செவ்வரளி பூ மாலை போட்டு என்ன செஞ்சுருக்குன்னா அதற்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுங்க. அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் பச்சரிசியில் மஞ்சள், இந்த அர்ச்சனைக்கு போடுவோம் பாருங்களேன் மஞ்சள். சரிங்களா? பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பிணைஞ்சு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அர்ச்சனை போல் வரும். அந்த மஞ்சள் கலந்த அரிசியை நீங்கள் என்ன செய்யணும்னா வாழை இலையில் கொட்டி பரப்பி அந்த அரிசி மேலே இந்த எந்திரத்தை நீங்கள் வைக்கணும். இந்த எந்திரத்தை வச்சு அரளிப்பூ, இந்த எந்திரத்துக்கு அரளிப்பூ வைக்கலாம், இல்லைன்னா மல்லிகைப்பூ வைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு போட்டு பூஜை போட்டுருங்க. அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டு முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் கிழக்கு திசை பார்த்து இருக்கணும். அந்த எந்திரம் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 508, சரிங்களா, குறைஞ்சபட்சம் 508, கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1008 கொடுக்கலாம். சரிங்களா?
இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? மந்திர உரு கொடுத்துட்டீங்க, 30 நாள் நீங்கள் மந்திர உரு கொடுக்கும்போது சுத்தபத்தமாக பயபக்தியோடு எந்த ஒரு அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில் உடலுறவு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ரொம்ப தூய்மையாக இருக்கணும். சரிங்களா? பயபக்தியோடு மது அருந்துதல் கூடாது. சரிங்களா? விடியற் காலையில் எந்திரிச்சு அந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் 10 மணிக்கு மேலாக அந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். இதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு அந்த பூஜையை ஆரம்பித்து 30 நாட்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணிடணும். 30 நாள் முடிஞ்ச பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி ஓடுற தண்ணி, அதாவது சாக்கடை இந்த மாதிரி விஷயங்களில் போகக்கூடாது. ஏதாவது ஆறு இந்த மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த தண்ணியில் கொண்டு போய் இந்த எந்திரத்தை ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இப்படி ஓடுற தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணி 11 நாளில் என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்கள் மேலே அந்த பாசம், அன்பு, அந்த விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பித்து உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை. ஆனால் இது ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து பண்ணணும். சரிங்களா? ரொம்பவும் பவர்ஃபுல். இதெல்லாம் அதர்வன தாந்திரிக பிரயோக முறை. இந்த பிரயோக முறையை பண்ணி எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம என்ன செய்ய முடியும், எளிதில் நம்ம வசியம் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாளும் அதே இடத்துல இருக்கட்டும். அந்த இலை, வாழை இலை, இப்போ அந்த அரிசி, மஞ்சள் அரிசி போட்டது மேலே இருக்கக்கூடிய எந்திரம் எல்லாமே அதே இடத்துல இருக்கட்டும். மற்ற 30 நாளுமே தேங்காய் பழம் உடச்சி வைக்கணும்னு தெரியல. அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது மட்டும் தேங்காய் வாழைப்பழம் பித்தளை பாக்கு வச்சுக்கிட்டா போதும். மற்ற நாட்களில் சும்மா நீங்கள் தீபத்தை பொருதி வச்சுட்டு இந்த மந்திர உருவை கொடுங்க. மந்திர உருவ கொடுத்த பிறகு கற்பூரத்தை காட்டி ஆராத்தி எடுத்து முடித்த பிறகு அந்த தீபத்தை அணைச்சிருங்க. இதே மாதிரி நம்ம 30 நாளுமே பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம வசியம் பண்ண முடியும். யாரை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாரை வேண்டுமானாலும் இந்த பிரயோக முறையை பண்ணி நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு ஆஃபீஸில் நம்மள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய சொல்படி கேட்கணும், கம்பெனியில் நம்ம சொல்கிற வேலையை அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்கக்கூடியவங்க மேலே கூட இதை பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதனால் இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி ஈஸியாக எப்பேற்பட்டவங்களையும் நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த பிரயோக முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.